ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம அருணாச்சலம் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அதை தடுத்து முடித்து அவர் எப்படி கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜில் நந்தினி சூர்யாவுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது. அதை வந்துட்டு சுந்தரவல்லியை தாண்டி நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது தான் இப்போ அடுத்த கட்டம். அது ஒரு கட்டம். அதுக்கப்புறம் நந்தினியை எப்படி கொண்டு வருது, ரெண்டு கட்டம் அந்த கண்டம் தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் அருணாச்சலையை தாண்டணும் அப்படின்றதுக்காக நந்தினிக்கிட்ட போயிட்டு என்னென்னவோ ஒரு கதையை கட்டுறாரு நந்தினி. நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் நந்தினி, நீ சூர்யா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் போகலாம், இல்லை நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் எதுக்கு ஐயா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைம்மா நீ வந்துட்டு சூர்யாவோட மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஐயா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரீ இதுதான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல ஐயா சொல்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்காக கட்டிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சிடுறாரு. கட்டியும் முடிச்சிடுறாங்க. கட்டி முடித்ததுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து சரி ஐயா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கண்டம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு கண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி தாங்க. சுந்தரவல்லி நாளைக்கு எப்பட்றா தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, அவருக்கு வேறு மீட்டிங் சொல்லிட்டாங்க சுந்தரவல்லி. அதனால் காலையில் முழிச்சதுமே சுந்தரவல்லி, எனக்கு பயங்கரமாக தலை வயிறுலாம் வலிக்குது, நீ என்ன பண்ணு, நான் வரல, நீ போ, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, எழுந்துருச்சு நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க நம்ம அருணாச்சலையா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணி ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது தானே. அதனால் சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம அருணாச்சல ஐயா கிட்டே நம்ம சுந்தரவல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரவல்லி கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே தடபுடலாக அம்மா அவங்க போகிற வரைக்கும் எல்லோரும் நார்மலாக இருந்தாங்க. அவங்க அந்தாண்ட போனதுமே இங்கே தடபுடலாக ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரெடியானதை பார்த்ததே பயங்கரமாக, அதுவும் 3 பிசாசுங்க பயங்கரமாக ஏதோ பெரிய கல்யாணத்துக்கு ரெடியாக வர மாதிரி இருக்கிற எல்லா நகையும் அள்ளி போட்டுக்கிச்சிங்க. சுந்தரவல்லிருந்து ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா முக்கியமானதில் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். அதை பேசிக்கிட்டே கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, ஐயோ வண்டியை திருப்புங்க வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி இங்கே வந்துட்டுருக்க. இங்கே எல்லோரும் தடபுடலாக கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. என்னடா இது வண்டி சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா சுந்தரவல்லிங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் அள்ளு விட்டுருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒருத்தர் ஒரு திசைக்கு போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இவர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சுந்தரவல்லி போய் படுத்துக்கிறாரு நம்ம அருணாச்சலையா. சுந்தரவல்லி போனதுமே ஃபைல் எடுக்க போகும்போது ஏதோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவர் எப்படி இப்போ திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி படுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரவல்லிக்கு டவுட் ஆகி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் எங்கே கிளம்பிட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஐயையோ அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எதுனா சமாளிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டாட்டா.